ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜியா வ்ளாக்ஸ். நீங்கள் நம்ம கார்டன் டூர் மட்டும் பார்க்கணும் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கார்டனில் மாடிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டாக இருக்குது பிளான் பார்த்தீங்களா, இது தாங்க. இது ஜஸ்ட் நான் கட்டிங்ஸில் மட்டும்தான் வளர்த்தேன். அண்ட் பக்கத்தில் நந்தியாவரம் இதுக்கு இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா எப்படியும் இருக்கும் 4 to 5 years இருக்கும். ஆனால் கட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதை வளர கொஞ்சம் கட் பண்ண நிறைய பூக்க ஆரம்பிக்கும். அண்ட் அரளி செம்பருத்தியே நிறைய இருக்கும். எப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 8 to 9 years இருக்கும் இருக்கிற செம்பருத்திக்கு எல்லாமே. 9 yearsஸாக வந்து நம்ம இதெல்லாமே வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கோம் அழகாக. பட் என்னென்னா அங்கங்கே எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கட் பண்ணிகிட்டே இருப்பேன். துளசி, லாவெண்டர், கற்பூரவல்லி, அப்புறம் அரளியே வந்து 2 வந்துருக்கு. ஒன்று வந்து பிங்க் கலர் ஒன்று, இன்னொன்று எல்லோ, லைட் எல்லோ ஷேடில் ஒன்று இருக்குது. அண்ட் மருதாணி. இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி பூச்செடி தான். அந்த 2 ரோவும் பார்த்தீங்கன்னா பூச்செடி தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபேவரட் மாதிரி இப்போ எப்படி சீசன் வரப்போகுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வேறு பாட்க்கு வந்து பெரிய டப்பாவுக்கு வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். இதை ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லியை. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோசஸ். இது வந்து எல்லோ அண்டு ஆரஞ்சு ஷேட். இந்த இட்லி பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது. அண்ட் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு பேர் வந்து பத்மினின்னு சொல்லுவாங்க. இதான் இந்த மாதிரி இருக்கும். பூ வந்த பின்ன காய் வந்து வெடித்து இதுலேருந்து விதையெல்லாம் ஃபுல்லாக வெளில வந்துடும். அது எக்கச்சக்கமாக விதை வெடித்து ஃபுல்லாக செதறும். அண்ட் இது வந்து பாரிஜாதம். இன்னும் வந்து ஒரு பூ கூட பூத்துட்டு கிடையாது. இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு பிடிச்சிது. ரோசஸ் தாங்க நிறைய எக்கச்சக்கமாக ரோஸ் இருக்கும். நாட்டு ரோஸு, ஹைப்ரிட் ரோஸ். இது பவளமல்லி. இதுவும் குட்டி பிளான் தான். இப்போ தான் இதுவும் வாங்கி வச்சுருந்தோம். ஒரு 1 month ஆச்சு இருக்குது. இது எல்லாமே வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பிங்க் பன்னீர் ரோஸ், பிங்கில் பன்னீர் ரோஸ். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பூச்சி பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக ஸ்டெம் எல்லாம் க்ரோ ஆகுது பார்த்தீங்களா, நல்லா அழகாக வேண்டும். இதுவும் க்ரோட்டன்ஸ் டைப் தான். நம்ம மாடியை வந்து இன்னும் அழகாக காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இது எல்லாமே கட்டிங்ஸில் க்ரோ பண்ணது தான். இது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, எல்லோ, லாவெண்டர் ஷேடில் இருக்கும், ப்ளூ ஷேடு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை மரம். இப்போ திரும்பவும் ஃபுல்லாக கார்டன் ரீஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாம் வாங்கினது வாழை மரம். அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். பால்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதனோட விதை தான் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம். அதாவது குட்டி குட்டியாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் இது புதினா, ரோஸ்மேரி, இது ஜாதி மல்லி. எல்லாம் கட் பண்ண பின்ன திரும்பவும் அழகாக வளருது பார்த்திங்களா, சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ வெயில் காலம் இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். மல்ச் மாதிரி காஞ்ச இலையை ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான். இது புதினா, பப்பாயா இருக்குது. இதுக்குள்ள இந்த புதினா இவ்வளோ சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கும். இது வெத்தலை. இது வந்து லெமன். நிறைய எக்கச்சக்கமாக லெமன் காய்ச்சிருக்கும் இதில். இந்த லெமன்லேயே இப்போது கம்போஸ்ட்லேயே வளர்ந்த பரங்கி செடி. பட் இதை எடுத்து வேறு இதில் மாற்றி வச்சுக்கணும். இது கருவேப்பிலை செடி. பட் என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி காஞ்சி போயிடுது. பட் இதில் வந்து இந்த பார்த்திங்களா, இந்த விதையை போட்டு நம்ம திரும்பவும் கருவேப்பிலை செடியை க்ரோ பண்ண வைக்கலாம் முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து இதில் போட்டுருவேன். இதுலேயும் கொஞ்சம் புதினா க்ரோ ஆகிருக்கு. இது பச்சை மிளகா. நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகா இப்போ வெளில வாங்குறதே கிடையாது. ஃபுல்லாக நம்ம கார்டன்லேருந்து தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இவ்வளோ பச்சை மிளகா பாருங்கள். குட்டி பிளான்ட்டாக இருந்தாலும் நிறைய பச்சை மிளகா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு பச்சை மிளகா இருக்குது. இது ஒரு குரோட்டன் வகை. நிறைய புதினா, எக்கச்சக்கமாக புதினா, நம்ம வீட்டுக்கு தேவையான புதினா. இதுவும் வெண்டைக்காய் செடி. இப்போ தான் வந்து விதையாக வந்து ஃபுல்லாக போட்டு வளர்ந்துருக்கு. ரீபாட் பண்ணும்போது நான் காட்டுறேன். இது வாட்டர் லில்லிஸ்.
வாட்டர் லில்லியில் இது லாவெண்டர் ஷேடு இருக்குது. இப்போ தான் வந்து பூ பூக்க ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் நிறைய மீன் குட்டிங்கெல்லாம் நிறைய இருக்குது இதில். பட் இப்போ வராது. நல்லா ஒன்று எர்லி மார்னிங்கில் பார்க்கலாம், இல்லை நைட்டில் வந்து பார்க்க முடியும். இந்த மீன்லாம் நிறைய இருக்கும். இது ஒயிட் அண்ட் இந்த ஷேட் ப்ளூ ஷேட் வரும். இதில் அதில் நிறைய பூ பூத்துருக்கு. ப்ளூ ஷேடில் இருக்கும். இந்த ரோ ஃபுல்லாக இந்த ரோடு ரெண்டும் இது இருக்கும். ஆக்சுவலி இப்போ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது என்னோடய தம்பி வந்து சொன்ன ஐடியா. இது மாதிரி பிவிசி பைப்ஸில் வந்து கீழே நெட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே இந்த ஆனியனுக்கெல்லாம் வந்து பேக் கொடுப்பாங்கள்ல, அதை போட்டுட்டு அதில் மண்ணை போட்டு இந்த மாதிரி க்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வளர்ந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கோவக்காய் இப்போ தான் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ காய்கறி செடி எல்லாமே இப்போ தான் வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதோ இங்கே ஒரே ஒரு கோவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று வளர்ந்துருக்கு. ஒன்று வளர்ந்துருக்கு. ஸோ நமக்கு வீட்டுக்கு மொத்தம் 3 கோவக்காய் ஸ்டெம் வச்சுருக்கோம். அது இப்போ தான் வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது பாவக்காய். இது எல்லாமே இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நெக்ஸ்ட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டி அப்போ தான் வந்து விதையை போட்டு வளர்ந்துருக்கு. தக்காளி இது எல்லாமே தானாகவே வளருது. நான் போடுற கம்போஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வளருது. தக்காளி இது தர்பூசணி கொடி. இது எதுக்கு வளருதுன்னு எனக்கும் தெரியல. தர்பூசணி சரி விட்டு வச்சுங்க பார்க்கலாம். இது வந்து பசலைக்கீரை. பாலக்கீரை வெரைட்டி பார்த்தீங்களா, அதே மாதிரி பசலைக்கீரைங்கிற ஒரு வெரைட்டி. இது பச்சை பசலைக்கீரை இப்போ தான் கொடி படுது. இது பாவக்காய் இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இதுவும் பாவக்காய் தான். இன்னும் நிறைய கொடிய வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கின பின்ன விதையெல்லாம் வாங்கி நான் அதுக்கப்புறமா வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.